ஹாய் கைஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் உங்களோட டைட்டில் பார்த்தானே தெரிஞ்சிருக்கும் நான் எதை பற்றி பேச போகிறேன்ட்டு. நான் ப்ரீவியஸ் வீடியோவில் நிறையா எக் பைண்டிங் அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். எக் பைண்டிங்னா என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன்னு சொல்லிட்டும் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. எக் பைண்டிங்னா என்னென்னு நிறைய பேர் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அதுக்கேன இந்த கேஜை காமிச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த சைஸில் ஒரு கேஜ் நீங்கள் ப்ரீடிங்க்கு யூஸ் பண்ணும்போது தான் எக் பைண்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கும். அதை நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எக் பைண்டிங்னா என்ன, எதனால் அது நடக்குது, ஏன் இந்த கேஜ் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது. இந்த கேஜை பற்றி நம்ம பெருசாக பார்க்க போகிறதில்ல, எக் பைண்டிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் நான் போகிற ஒரு வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து சேரும். இப்போ நான் எதுக்காக பிஞ்சஸை காமிச்சிட்ருக்கேன் பார்த்தீங்கன்னா, இப்போ என்கிட்ட இருக்கிறது பிஞ்சஸ் மட்டும்தான் இருக்குது. அதனால தான் நான் பிஞ்சஸை காமிச்சிக்கிட்டு இருக்கேன். இப்போ எக் பைண்டிங்னா என்ன அப்படின்னு நீங்கள் காமனாக தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம புறா வளர்க்குறவங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த கொழுப்பு கட்டி அடைச்சிருக்கு, அதனால் முட்டை போட முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே விஷயந்தான், அதை இங்கிலீஷில் எக் பைண்டிங் சொல்லுவாங்க. இது இந்த ஃபின்ச்சஸ் பஜ்ஜீஸ்க்கு இடையில் அதிகமாக வரக்கூடிய ஒரு விஷயம்னு சொல்லலாம். அது எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கேஜ் சைஸ் தான் காரணம். அந்த மாதிரி ஒரு இது வர்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற கேஜ் சைஸ் பார்த்திங்கன்னா நம்மளே முடிவு பண்ணிக்கிறோம். பஜ்ஜீஸ்னால் இந்த சைஸ் கேஜ் இருந்தால் போதும், பிஞ்சஸ்னால் இந்த சைஸ் கேஜ் இருந்தால் போதும். நான் ஃபஸ்ட்டு காமிச்சேன் அந்த கேஜ் அளவு காமிச்சு பிஞ்சஸ் இதிலே ப்ரீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பெட் ஷாப்பில் இருக்கவங்களே அதை மாதிரி மார்க்கெட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக அந்த கேஜெலாம் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. ப்ரீட் பண்ணலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக அந்த கேஜில் பண்ணலாம். ஒரு 2 கிளச்சு 3 கிளச்சு பண்ணலாம். அதில் உங்களுக்கு ரிசல்ட் வருமானு கேட்டால் கண்டிப்பாக ஒரு 50% வரும், 50% வராது அப்படின்னு தான் சொல்லலாம். இந்த எக் பைண்டிங்கிறதும் அதே தான். கொழுப்பு கட்டி அதோட முட்டையிடுற இடத்துல அடைச்சிருக்கும். அதனால் முட்டையை வெளியே தள்ள முடியாது. அதனால் பேர்ட் சஃபர் ஆகி இறந்து போயிடும். அப்போ இந்த மாதிரி எக் பைண்டிங் ஆயிருச்சு அப்படின்டா, நீங்கள் சின்ன கேஜில் போட்டு எக் பைண்டிங் ஆயிருச்சு அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கண்டா, ஒன்று அந்த பேர்டு பார்த்திங்கன்னா பானையில் உட்காந்துருக்கும். அதால் வெளியே வர முடியாது, இரை எடுக்க வராது, எதுவுமே பண்ணாது, உள்ளேயே இருக்கும். நார்மலாக ஒரு ஃபின்ச்சஸ் பஜ்ஜீஸ் சிக் ஆயிடுச்சுன்னா எப்படி அது முடியை பஃபுண்டு வச்சுருக்குமோ அந்த மாதிரி வச்சுருக்கும். அப்போ நீங்கள் அதை தனிமைப்படுத்தி ஆகணும். கண்டிப்பாக அதை அந்த ஃபீமேல் பேர்டை தனியாக பிரித்து ஏதோ ஒரு மெடிசின் கண்டிப்பாக அதுக்கு கொடுத்துருக்கணும். டெட்ராக்சிலினோ இல்லை வேறு ஏதோ உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்டிபயோட்டிக்கோ நீங்கள் கொடுத்தே ஆகணும். அப்படி கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் கொடுத்து ஒரு 4 மணி நேரத்தில் அந்த முட்டை அது வெளியே தள்ளிடும். அந்த வெளியே வர்ற முட்டை பொரிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது முட்டையாக தான் இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் மெடிசன் கொடுத்து அதை காப்பாற்றுறன்றது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நடக்காத ஒரு காரியம்தான். நான் நிறைய பேர் பிகினர்ஸுக்கு எக் பைண்டிங்னா என்ன, இது எக் பைண்டிங் தான் ஆயிருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே வருஷ கணக்காயிரும். அப்போ நீங்கள் எக் பைண்டிங் வராமல் எப்படி தடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பஜ்ஜீஸ், ஃபின்ச்சஸ், காக்டெயிலு, ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ் எல்லாத்துக்குமே காமனாக ஒரே இது தான். புறாவுக்கு மட்டும் இது செட் ஆகாது. அதை பார்த்திங்கன்னா கேஜ் நான் எப்படி செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். அந்த கேஜை நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். இதுதான் பார்த்திங்கன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிற கேஜ் செட்டப்பு. இதில் நான் புறா வச்சுருக்கேன். இது கண் நோய் வந்துருச்சு இதுக்கும். இதை நம்ம செப்பரேட் பண்ணுறதுக்காண்டி இந்த கேஜில் போட்டிருக்கேன். அதை நீங்கள் பார்க்காதீங்க. இப்போ அந்த கேஜை மட்டும் பார்த்துக்கிறங்க. இந்த கேஜ் சைஸ் பார்த்திங்கன்னா 2க்கு 1.5க்கு 1.5 சைஸு, 2 × 1.5 × 1.5 சைஸு இந்த கேஜோட சைஸு. இது பார்த்திங்கன்னா ஒரு இம்போர்ட்டட் கேஜ் தான். இதில் நான் பேர்ச் வச்சுருக்கேன். பேர்ச்னால் இந்த ஸ்டிக்கு. இந்த ஸ்டிக்கு நான் எப்படி வச்சுருக்கேன்னு முதல்ல பாருங்கள். 2 ஸ்டிக்கு இருக்குது. 2 கிராஸில் இருக்குது. அதாவது ஒரு பேர்டு இங்கேருந்து இங்கே பறக்கிறதுக்கும் அங்கேருந்து இங்கே பறக்கிறது மாதிரி நான் செட் பண்ணியிருக்கேன். பேர்டுன்ட்டு வரும்போது அது பறக்கணும். கண்டிப்பாக நீங்கள் நம்ம வாங்குறதுலாம் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரீடிங் மெஷின் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் வாங்குகிறோம். நம்மள்ட்ட வந்தால் நல்லா முட்டை போடும், கொஞ்சம் பொரியும், அதை நம்ம சேல் பண்ணலாம், காசு பார்க்கலாம் அப்படின்றது மட்டும் தான் நம்மளோட தாட்டாக இருக்குது. அதெல்லாம் பண்ணணும்னா கரெக்டாக நம்ம ஒரு கேஜ் செட்டப் கொடுக்கணும். இப்படி இருக்க செட்டப்பில் இந்த எட்ஜில் இல்லை அந்த சைடு எட்ஜில் நீங்கள் ஒரு பாட் கட்டினீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ப்ரீடிங் ஆகும்போது அதுக்கு எக் பைண்டிங் ஆகாது. இப்போ புறாக்கெலாம் பார்த்தீங்கன்னா எக் பைண்டிங் ஆயிருச்சு அப்படின்னா, அதாவது கொழுப்பு கட்டி வந்துருச்சுன்னா நெல் கொடுத்தா சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நம்ம நெல் கொடுத்து அதுக்கப்புறம் புறா பறக்கும், ரவுண்டு போகும், திரும்ப வரும். பறக்கும்போது அதோடய வெயிட் லாஸ் ஆகும், கொழுப்பு கரையும், அதெல்லாம் வேறு. நம்ம கேஜ்டு பேர்ட்ஸ்னு வரும்போது கண்டிப்பாக ஒரு கேஜை தாண்டி அதால் பறக்க முடியாது. ஸோ நம்ம இந்த மாதிரி பேர்ச் வைக்கும்போது இந்த பேர்ச் டு பேர்ச் மாற்றி மாற்றி பறக்கும்போது கண்டிப்பாக அதுக்கு ஒரு வெயிட் லாஸ் ஆகும். அப்படி ஆகும்போது மட்டும்தான் அதோடய கொழுப்பு கட்டியை நம்ம கரைக்க முடியும். நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்த கேஜில் நீங்கள் ஒரு பானையை தூக்கி உள்ளே கட்டிட்டீங்க என்றாலே அந்த பிஞ்சஸால் பானைக்குள்ளே போக முடியும், பானையிலேருந்து வெளியே வர முடியும். மற்றபடி வேறு எந்த ஆக்டிவிட்டீஸும் அதால் பண்ண முடியாது. சாப்பிடும், பேர்ச்சில் உட்காரும், பானைக்குள்ளே போகும், அதை மட்டும் தான் பண்ணிக்கிட்டே இருக்கும் ரெகுலராக. நீங்கள் இந்த மாதிரி ஒரு செட்டப் வைக்கும்போது
கண்டிப்பாக பேர்ட்ஸ் டு பேர்ட்ஸ் மாற்றி பறக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு கேஜ் செட் பண்ணிட்டு தாராளமாக இந்த கேஜில் ஒரு 2 ஜோடி ஃபின்ச்சஸ் போடலாம். 2 ஜோடிக்கு மேலே போட முடியாது. கண்டிப்பாக நீங்கள் இதில் 2 ஜோடி ஃபின்ச்சஸ் போட்டு 2 பாட் கட்டி ஈஸியாக ப்ரீட் பண்ணலாம். இந்த மாதிரி போடும்போது நீங்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக் பைண்டிங் ஆகாது. நான் ஃபஸ்ட்டு காமிச்ச அந்த கேஜில் 2 பாட் கட்டி அதுக்குள்ளேயே 2 பேரை போட்டு ப்ரீட் பண்ணுறவங்களும் இருக்காங்க. நீங்கள் அப்படி பண்ண போகும்போது மேக்ஸிமம் ஒரு கிளச்சு தான். ஒரு கிளச்சு எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பேர்டு ரொம்ப வீக் ஆகிட்டு இறந்து போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. எக் பைண்டிங்கிறது இவ்வளோ தான் வந்து எக் பைண்டிங்குள்ளே இருக்கிற ஒரு விஷயம். நீங்கள் நார்மலாக ஒரு கேஜ் வந்து கரெக்டான சைஸ் கேஜ் கொடுத்துட்டிங்கனாலே எக் பைண்டிங் ஆகாது. கரெக்டாக இருக்கும் பேர்டுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இம்போர்ட்டட் கேஜ் யூஸ் பண்ணலாமா மெஸ் கேஜ் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா, இம்போர்ட்டட் கேஜ் வந்து கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணலாம், தப்பில்லை. உங்களால் காசு கொடுத்து இம்போர்ட்டட் கேஜ் அஃபோர்ட் பண்ண முடியும்னா நீங்கள் பண்ணலாம், தப்பில்லை. மற்றபடி என்னோடய சஜஷன் பார்த்தீங்கன்னா மெஸ் கேஜ் யூஸ் பண்ணுறது தான் நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இதோட பட்ஜெட் தான். கண்டிப்பாக இந்த கேஜ் யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டாக இல்லை வந்து மெஸ் கேஜ் யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டான்னு சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட தெரிஞ்சவங்க ஃபின்ச்சஸ் வளர்த்தாலோ இல்லை பஜ்ஜீஸ் வளர்த்தாலோ இந்த மாதிரி சின்ன கேஜில் போட்டு வளர்க்குறாங்களோ அவங்களுக்கு முதல்ல ஷேர் பண்ணுங்கள். அவங்க தெரிஞ்சுக்கிறட்டும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.